ஃபோன் வாங்க போகிறீங்க ஆர் கேமரா வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் செக் பண்ணுற ஒரு முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் மெகா பிக்சல். ஸோ இந்த கேமராவில் ஆர் ஃபோனில் எந்த அளவுக்கு மெகா பிக்சல் இருக்குது, 30யா 50யா 40யா 200ஆ? விவோட X200 ஃபோனில் வந்து 200 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெகா பிக்சலுங்கிறது ஒரு முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்குது when we are buying a phone or a camera. ஸோ என்னதான் லைட்டிங் ஆகட்டும், லென்சஸ் ஆகட்டும், நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவோட குவாலிட்டியை டிசைட் பண்ணுற ஃபேக்டர்ஸாக இருந்தாலும் மெகா பிக்சல் எவ்வளவு முக்கியம்? நிஜமாலே ஹை மெகா பிக்சல் வேணுமா? ஃபோன் கேமராவில் 200 மெகா பிக்சல் வேணுமா? இல்லை சோனி A7S3 ப்ரொஃபஷனல் கேமராவில் இருக்கிற 12 மெகா பிக்சல் போதுமா? இந்த மாதிரி மெகா பிக்சல் உங்கள் பிக்சர் குவாலிட்டி ஆகட்டும், வீடியோ குவாலிட்டி ஆகட்டும் எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது, மெகா பிக்சலுங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம், அதை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைவில் சேர்ந்துக்கோங்க. ஸோ எஸ், ஆரம்பிக்கலாமா? நீங்கள் உங்கள் கேமராவில் ஒரு 4K வீடியோவை எடுத்துட்டு அதை உங்கள் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணுறப்போ அந்த வீடியோவோட வித் அண்ட் ஹைட் ரெசல்யூஷனை பார்த்துருக்கீங்களா? பிக்சல்ஸில் இருக்கும். 3840 × 2160 இந்த பிக்சல்ஸில் தான் அந்த வீடியோட ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ இந்த 3840 × 2160 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8294400 இருக்கு. ஸோ விச் இஸ் 8 மில்லியன், 8.2 மில்லியன் வச்சுக்கலாமா? ஸோ இந்த 8.2 மில்லியன் பிக்சல்ஸ் வந்து இந்த 4K வீடியோவில் இருக்குங்கிறது நமக்கு வந்து சொல்லுது. ஸோ விச் மீன்ஸ் ஒரு 4K வீடியோக்கு 8.2 மில்லியன் பிக்சல்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? மில்லியன் பிக்சல்ஸ் தான் மெகா பிக்சல்ஸ். ஸோ மில்லியனை தான் மெகான்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ ஒரு 4K வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம கேமராவில் 8 மெகா பிக்சல் சென்சார் இருந்தால் போதும். எஸ். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக கேள்விப்படுறீங்கன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நியூ விஷயம் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ 1 மெகா பிக்சல் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லியன் பிக்சல்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மெகா பிக்சல்ஸ். ஸோ இப்போ ஒரு 8 மெகா பிக்சல் கேமராலே நம்மளால 4K ரெசல்யூஷனுக்கு ஃபோட்டோ ஆர் வீடியோ எடுக்க முடியும்னா அப்புறம் எதுக்கு 50 மெகா பிக்சல் கேமரா? இதான் உங்களோட செகண்ட் கொஸ்டினாக இருக்கும். ஸோ ஒரு ஹை மெகா பிக்சல் கேமரா எப்பெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் திங் கிராப்பிங். ஸோ ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, பட் உங்கள் ஃபோட்டோவில் காம்போசிஷன் சரியா இல்லை, ஒரு ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகலை, ஒரு கோல்டன் ட்ரையாங்கிளோட காம்போசிஷன் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரல அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோ க்ராப் பண்ணுறப்போ அது கரெக்டாக இருக்குன்னா அந்த இடத்துல ஹை மெகா பிக்சல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்டை ஷூட் பண்ணுறீங்க, ஒரு பேர்ட் ஆகட்டும், ஒரு ஸ்பீடிங் கார் ஆகட்டும், அந்த நேரத்தில் ஒரு ஹை மெகா பிக்சல் கேமராவில் வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறப்போ கொஞ்சம் வைடாக எடுத்தால் கூட அதை நீங்கள் க்ராப் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி கம்போஸ் பண்ணி அந்த இமேஜை சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் தட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் த குவாலிட்டி ஆஃப் த இமேஜ் ஆஸ் யூ ஆல்ரெடி ஹாவ் அ வெரி ஹை மெகா பிக்சல். ஸோ கொஞ்சம் க்ராப் பண்ணுறதால எந்த ஒரு இஷ்யூவும் ஆக போகிறது இல்லை அந்த ஃபோட்டோவில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற இமேஜை ரீகம்போஸ் பண்ணிக்க ஆர் தேவையான விஷயத்தை மட்டும் வச்சுட்டு மற்றதை ரிமூவ் பண்ணுற மாதிரி க்ராப் பண்ணிக்க ஹை மெகா பிக்சல் கேமராஸ் இஸ் ரியலி கோனா ஹெல்ப். ஸோ அதை தாண்டி இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய பிரிண்டர் போட போகிறீங்க உங்கள் ஃபோட்டோவை, ஆர் பெரிய ஒரு பேனரில் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறீங்க உங்கள் ஃபோட்டோவை அப்படின்னா அப்போ வந்து ஹை மெகா பிக்சல் தேவையா? கண்டிப்பாக தேவையா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஸோ பேசிக்லி எப்போ ஹை மெகா பிக்சல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னா, வென் டீட்டெயில்ஸ் ஆர் மோர் ரெக்வயர்ட், ரொம்ப டீட்டெயில்ஸ் எனக்கு தேவை, அந்த டைமில் ஹை மெகா பிக்சல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு பெரிய பேனரில் நீங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறீங்கன்னா அப்போ வந்து டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து தெரியாது. ஸோ ஜஸ்ட் இமேஜின், ஒரு பிரிட்ஜுக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய ஒரு பேனர் இதில் வந்து நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ போட போகிறீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கும் உள்ள வியூயிங் டிஸ்டன்ஸ் வந்து யோசிச்சு பாருங்கள், அந்த பேனருக்கும் உங்களுக்கும். ஸோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்கிறப்போ சின்ன சின்ன இஷ்யூஸ் அந்த இமேஜில் இருக்கிறது வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஸோ அதனால தான் நீங்கள் ரொம்ப பெரிய பிரிண்ட் போட போகிறீங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய பெஸ்ட்டு கேமரா தான் வேணும்லாம் இல்லை. நீங்கள் வந்து நார்மல் ஒரு நல்ல ஒரு கேமராலே உங்களால் ஒரு பெரிய பிரிண்ட் டிஸ்பிளே பண்ண முடியும். பட் இதே விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், வெட்டிங் கேமராஸ், வெட்டிங்ஸ் ஷூட் பண்ணுறப்போலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹை மெகா பிக்சல் கேமராஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு A7S3 வச்சு வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு பிரிண்ட் போடுவோம், 12 × 18 தான் பிரிண்ட் போடுவோம். பட் ஜஸ்ட் இன் கேஸ் சொல்கிறேன், அப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாரும் A7 இருக்கட்டும், இல்லை A7R4 இருக்கட்டும், R5 இருக்கட்டும், அந்த மாதிரி கேமராஸ் தான் வெட்டிங் ஃபோட்டோஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா
நீங்கள் அந்த பிரிண்ட்ஸை கையில் வச்சு பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் மட்டும் தான் போட்டு அங்கே மட்டும் தான் வைக்க போகிறீங்கன்னா அது வேறு விஷயம். பட் ஒரு ஆல்பமாக பார்க்குறப்போ யூ ஆர் வாட்சிங் அட் த க்ளோசர் டிஸ்டன்ஸ். ஸோ க்ளோசர் டிஸ்டன்ஸில் பார்க்குறப்போ யூ வில் எக்ஸ்பெக்ட் டீடைல்ஸ். ஸோ அதனால தான் வெட்டிங்ஸ்லாம் வந்து high megapixel cameras யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி when you are going to view that image at a closer distance, be it a phone or a laptop, டிஜிட்டலாக யூஸ் பண்ண போகிறேன், ஜூம் பண்ணி பார்க்க போகிறேன், ஆல்பமில் பார்க்க போகிறேன், இந்த மாதிரி க்ளோசர் டிஸ்டன்ஸில் பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒரு ஹை மெகா பிக்சல் தேவையாக இருக்கலாம். பட் ஒரு பெரிய பிரிண்ட் போடுறதுக்கு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, இவ்வளோ பெரிய ஃப்ரேம் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் இவ்வளோ க்ளோஸில் வச்சு பார்க்க முடியாது. இல்லை இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரேமில். ஸோ நான் இப்போ உட்காந்துட்டு இருக்கேன், இங்கேயே ஃப்ரேம் வச்சு என்னால் ஃபுல் இமேஜை பார்க்க முடியாது. மினிமம் ஒரு 1.5 டைம்ஸ் த டயக்னல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃப்ரேம் இருந்தால் தான் உங்களால் ஒரு இமேஜ் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ அந்தளவுக்கு டிஸ்டன்ஸில் பார்க்குறப்போ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நோட் பண்ண மாட்டோம். அதனால தான் பிரிண்ட்ஸ் போடுறப்போ கண்டிப்பாக ஹை மெகா பிக்சல் வேணும்னு இல்லை. பட் இஃப் யுவர் கிளையண்ட் இஸ் டிமாண்டிங் தட் யூ நீட் டீட்டெயில்ஸ் இன் யுவர் பிரிண்ட்ஸ், then yes, high megapixel is needed. ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி ஜஸ்ட் மெகாபிக்சல் மட்டும் இல்லை, கேமராவோட சென்சாரும் ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் இமேஜின் யூ ஹேவ் 3 cameras, one is micro third, one is APS-C, one is full frame, and all 3 has the same megapixel. ஸோ மூணுத்துலேயும் ஒரே மெகாபிக்சல் தான் இருக்குது. அண்ட் நீங்கள் சேம் லென்சஸ் யூஸ் பண்ணுறீங்க, சேம் லைட்டிங் கண்டிஷன்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. அப்படி நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ ஃபுல் ஃப்ரேமோட இமேஜ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மற்ற ரெண்டை விட. அதுக்கான ரீசன் என்னன்னா அந்த சென்சார். ஸோ இந்த 30 மெகா பிக்சலை இந்த 3 சென்சாருக்குள்ளே ஸ்குவீஸ் பண்ணுறப்போ பிக்சல் டென்சிட்டி வந்து ஃபுல் ஃப்ரேமில் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபுல் ஃப்ரேமோட சைஸ் வந்து 35 mm சைஸ் வந்து பெருசு, சென்சார் சைஸ் பெருசு. ஸோ அப்போ சென்சார் சைஸ் பெருசாக இருக்கிறப்போ அந்த பிக்சல் டென்சிட்டின்னு வாங்கல, அந்த மெகா பிக்சலை வந்து உள்ளே கொண்டு வந்து ஸ்குவீஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ பிக்சல் டென்சிட்டின்னா எந்த அளவுக்கு பிக்சல்ஸ் இருக்குது, அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த பிக்சல் டென்சிட்டி கம்பேரிட்டிவ்லி ஃபுல் ஃபார்மேட்டில் பெட்டராக இருக்கிறதால தான் பிக்சர் குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் அதால் கேப்சர் பண்ண முடியுது. பட் சேம் வே இப்போ 3 கேமராஸ் வச்சுக்கோங்க, 3த்துலேயும் சேம் சென்சார். பட் இங்கே 12 மெகா பிக்சல், இங்கே 30 மெகா பிக்சல், இங்கே 50 மெகா பிக்சல். ஸோ இப்போ இந்த 12 மெகா பிக்சலை அதே சைஸ்க்குள்ளே அடக்க போகிறோம், இந்த 30 மெகா பிக்சலை அதே சென்சார் சைஸ்க்குள்ளே அடக்க போகிறோம், இந்த 50 மெகா பிக்சலை அதே சென்சார் சைஸில் அடக்க போகிறோம். ஸோ இப்படி உள்ள ஸ்குவீஸ் பண்ணுறப்போ இந்த 12 மெகா பிக்சல் வந்து பெரிய பிக்சல்ஸாக இருக்க போது 30 இஸ் கோயிங் டு பி மிடில், 50 இஸ் கோயிங் டு பி குவைட் ஷார்ட்டர். ஸோ இந்த பிக்சலுக்கும் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நிறைய லைட் அப்சர்வ் பண்ணும் அண்ட் லோ லைட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால தான் சோனி A7S3 கேமராஸில் வந்து பிக்சலை கம்மியாக வைக்கிறாங்க, ஸோ தட் லோ லைட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் ரீசன் கிடையாது, பட் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நிறைய அவங்க அல்காரிதமே அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக் லைட் இலுமினேஷன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னதான் அதர் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் மெகா பிக்சலை கம்மியாக வைக்கிறது ஒரு மெயின் ரீசன் டு ஹாவ் மோர் பர்ஃபார்மன்ஸ் அட் லோ லைட். ஆன் த அதர் ஹேண்ட் இங்கே வந்து அதே சென்சாரில் 50 மெகா பிக்சல் கொடுக்கறதால it will have lot of details. ஸோ டீட்டெயில்ஸ் நிறைய இந்த 50 மெகா பிக்சல் கேமராவால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த 12 மெகா பிக்சல் கேமராவில் நாய்ஸ் கம்மியாக ஜென்ரேட் ஆகும். ஏன்னா அங்கே வந்து 12 மெகா பிக்சல் தான் இருக்கே, ஸோ அதுக்கு தேவையான லைட் வந்துருச்சுனாலே நாய்ஸ் கம்மியாக ஜென்ரேட் ஆகும். வைல் இந்த 50 மெகா பிக்சல் கேமராஸில் மெகா பிக்சல்ஸ் நிறைய இருக்கிறதால நிறைய லைட் தேவைப்படுது. ஸோ லோ லைட் போக 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 அங்கே வந்து லைட் பத்தலைன்னா நாய்ஸ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வீடியோஸ் பார்க்குறப்போ S சீரீஸ் பெட்டராக இருக்கும், ஃபோட்டோஸ் பார்க்குறப்போ R சீரீஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் சோனியோட சீரீஸ் ஆஃப் கேமராஸில் ஏன் மெகா பிக்சல் எஸ்ல கம்மியாக இருக்குது வைல் R சீரீஸில் அதிகமாக இருக்குங்கிறதுக்கான ரீசன் இதுதான். அண்ட் A7 4, 5 எல்லாம் வந்து ஹைப்ரிட் கேமரா, ஸோ ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைட் தட்ஸ் இட். ஸோ மெகா பிக்சல் வந்து எப்படி உங்களோட பிக்சர் குவாலிட்டி ஆகட்டும் ஆர் வீடியோ குவாலிட்டி ஆகட்டும் டிசைட் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஒரு சம்மரியாக சொல்லணும்னா, நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸை க்ராப் பண்ணி ரீயூஸ் பண்ண போகிறீங்க ஆர் உங்கள் கிளைண்ட்ஸ் வந்து ஒரு ஹை டெஃபினேஷன் ஹை டீட்டெயில்ஸ் இருக்கிற ஃபோட்டோஸ் தான் எதிர்பார்க்குறாங்க ஆர் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப க்ளோசர் டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்க போகிறீங்க. இந்த 3 விஷயங்களுக்காக நீங்கள் ஹை மெகா பிக்சல் எதிர்பார்க்கறது ஓகே. பட் அந்த மாதிரி நீட்ஸ் எதுவும் இல்லைன்னா உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதுக்காக அந்த ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க ஆர் வீடியோ எடுக்க போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கேமராவை டிசைட் பண்ணலாம். ஸோ ஐம் மோர் இன்டு வீடியோஸ், எனக்கு லோ லைட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு லோவர் மெகா பிக்சல் வீடியோ ஓரியன்ட் கேமராவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபோட்டோ தான் ரொம்ப முக்கியம், எனக்கு டீட்டெயில்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு ஹையர் மெகா பிக்சல் ஃபோட்டோ ஓரியன்ட் கேமராவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நான் ரெண்டுத்தையுமே வந்து ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஹைப்ரிட் ஷூட்டர் சோனி A7 Mark IV வச்சுருக்கேன், 5 கூட வந்துடும் நினைக்கிறேன் கொஞ்ச நாளில்.
அதை கூட வாங்கிக்கலாம். ஸோ நான் இது வந்து சோனி என்கிட்ட இருக்கிறதால அதை வச்சு சொல்கிறேன். ஆல் பிராண்ட்ஸில் இதே மாதிரி அவங்களும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நல்லா ரிசர்ச் பண்ணி உங்கள் கேமராஸ் வாங்கிக்கோங்க. பட் நாட் ஜஸ்ட் கேமராஸ், மொபைலும் சரி 200 மெகா பிக்சல் இருக்குது அதுக்காகலாம் வாங்காதீங்க. ஸோ 200 மெகா பிக்சல் வந்து அந்த விவோவில் இருக்குது ஆர் சாம்சங் S24 அல்ட்ராவில் இருக்குன்னா அது வந்து அது அவன் சொல்லும் போதே சொல்லுவான் இல்லையா, நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஜூம் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயத்த நீங்கள் இங்கேருந்தே பார்த்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாங்கிறதுக்காக அந்த கேமராஸ் அந்த மெகா பிக்சல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னா வாங்கிக்கோங்க. பட் ஜஸ்ட் நம்பர்ஸ், அதோட பேக்ரவுண்ட் தெரியாமல் ஜஸ்ட் நம்பர் ஹையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு கேமராவையும் ஒரு ஃபோனோ வாங்காதீங்க. என்ன விஷயங்கிறத தெரிஞ்சுட்டு வாங்க. ஸோ எஸ் ட்ரைப், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். If you do hit that like button and சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைப்ல சேர்ந்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then, bye bye.